Hi friends, welcome back to Ammus Cuisine. இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ சூப். இது வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற சூப். இது வந்து ரசத்துக்கு பதிலாக இதை கூட சாப்பிட்லாம். நல்லா செரிமானமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. 250 கிராம் தக்காளி, தேவையான அளவுக்கு கோகனட், கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, லவங்கம். நான் 5 நிமிஷம் தக்காளியை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்ச தக்காளியை இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச தேங்காய் விதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ ஆயிலை நல்லா சூடேற வைக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இது கூடவே பட்டை, லவங்கம், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச 2 பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தேங்காயோட பச்சை வடை போக 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி. இதை சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த சூப் வந்து ரசத்துக்கு பதிலாக சாப்பிட்லாம். ஏன்னா இது நல்லா செரிமானம் கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.